அப்பா, இப்பதான் விடியுது. இருட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? விடிஞ்சாதான். என்னதான் சூரியனை பத்தி குறை சொன்னாலும் வெளிச்சம் வந்தாதான் விவசாயத்துக்கு வழி. என்ன பிள்ளைங்களா, 3வது நாள் அழகா வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லது. 2 நாள் என்ன கத்துக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா? முதல் நாள் நல்ல நிலமா இருக்கணும்னு கத்துக்கிட்டோம். 2வது நாள் தேவன் மேல தாகமா இருக்கணும், ஜீவ தண்ணீரை குடிக்கணும் இல்லையா? சரி, இந்த உலகத்துல நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, இருட்டை பார்த்து பயப்படுவீங்களே? பயப்படக்கூடாது, உங்க கூட ஈசப்பா இருக்காங்க. ஈசப்பா உலகத்துக்கு ஒளியா வந்தார். நீங்க அந்த ஒளிக்குள்ள வந்தீங்கன்னா வெளிச்சமா மாறிடுவீங்க. இன்னைக்கு 3வது நாள் தலைப்பு என்ன தெரியுமா? வெளிச்சம். வெளிச்சத்தை பத்தி கத்துக்க போறீங்க. கவனமா கவனிப்பீங்களா? ஹலோ குட்டீஸ், இந்த டே 3லேயும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாளுடைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? கரெக்ட், வெளிச்சம். அம்மா குட்டீஸ், வெளிச்சம் எவ்வளோ முக்கியம் இல்லை? நம்ம இருட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது, நடக்க முடியாது. இப்போ காலையில் சூரியன் இல்லை, ராத்திரி சந்திரன் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல நடக்க, ஒரு விஷயத்தை பார்க்க, தேடுறதுக்கு. ஸோ இந்த வெளிச்சத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போமா இந்த சாங்கில்? தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். தடவி தேடும் குருடன் உருட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? தடவி தேடும் குருடன் உருட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். நல்லாவே தெளிவுதான். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களே ஃபஸ்ட் டைமே. ஓகே குட்டீஸ், நமக்கு கண்ணு தெரியலன்னா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லை? ஸோ இப்போ பகலில் சூரியன் இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாது, இரவில் சந்திரன் இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியாது இல்லை? அப்போது வெளிச்சம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போது இருட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஒரு விஷயமும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல நமக்கு. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை நம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ வெளிச்சத்தில் நடக்கும்போது என்ன என்ன இருக்குது? நமக்கு எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியுதுல்ல. இதை பற்றி தான் இந்த பாட்டில் இருக்குது. இன்னொரு முறை கற்றுக்கலாமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான்.
தடவி தேடும் குருடன் ரூட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? தடவி தேடும் குருடன் ரூட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். நல்லாவே தெளிவுதான். ஓகே குட்டீஸ், சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம ஆக்ஷனோட கற்றுப்போமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். தடவி தேடும் குருடன் ரூட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? தடவி தேடும் குருடன் ரூட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம் உள்ளே வந்தாலே இருட்டுதான் இருக்குமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். நல்லாவே தெளிவுதான். வாவ் வாவ் வாவ், செமையாக கற்றுக்கிட்டீங்களே குட்டீஸ். இன்னொரு முறை ஆக்ஷனோட கற்றுக்கலாமா? கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். தடவி தேடும் குருடன் ரூட்டு சொல்ல முடியுமா? வெளிச்சம்
தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருட்டுதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. வெளிச்சம் போல பதைக்கு வசனம் தேவையே. கண்ணின் மணி போல் உன்னையும் காத்திடும் வசனமே. கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். கண்ணுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே இருக்குதான். கண்ணு தெளிவாயிருந்தா எல்லாமே தெளிவுதான். நல்லாவே தெளிவுதான். ஓகே குட்டீஸ், ரொம்ப அற்புதமாக கற்றுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் சந்திப்போமா? ஹாய் குட்டீஸ், இந்த நாள்லையும் உங்களை சந்திக்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று டே 2ல் சூப்பராக எல்லாருமே பேப்பர் கப் செஞ்சு கிராஃப்ட் ஐட்டம் அனுப்பியிருந்தீங்க. ஆனாலும் அந்த கிராஃப்டை நீங்கள் கையில் வச்சுருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தா எங்களுக்கு இன்னமும் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி குட்டீஸ், இன்றைக்கி இனிமேல் செய்ய போகிற கிராஃப்ட் ஐட்டத்தை நீங்கள் செஞ்சு கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து உங்கள் நேம், அட்ரஸ், உங்கள் இமேஜோட நீங்கள் செஞ்சுருக்க கிராஃப்ட் ஐட்டத்தை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? நீங்கள் செய்கிற கிராஃப்ட் ஐட்டத்தை கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ் எங்களுக்கு தேவை. சரியா? நீங்கள் இது 3 சரியாக செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. இந்த நாளைக்கு டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். என்ன பார்த்தீங்க? வெளிச்சம். ஆமாம், வெளிச்சம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஆண்டவர் பகலில் ஆடுறதுக்கு பெரிய சூரியனை படைச்சாங்க. சூரியன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? சரி, நம்ம இன்னைக்கு சூரியனை வச்சு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் செய்ய போகிறோம். வாங்க கிராஃப்ட் ஐட்டத்துக்கு போகலாம். சூரியன் மாதிரி கிரீடம் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்க்கலாமா? சிசர்ஸ், கம், பென்சில், பென், எல்லோ கலர் சார்ட், ஸ்கேல். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஒரு பீஸில் ஒரு சர்க்கிள் வரையறதுக்காக எடுத்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சிசர்ஸ் எடுத்து கவனமாக கட் பண்ணுங்க. நீங்களும் அழகாக கட் பண்ணுறீங்களா? நீங்கள் எல்லாருமே சிசர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம சுற்றி செய்யக்கூடிய அந்த பீம் செய்யறதுக்கு 30 x 6 இன்ச்சஸில் ஒரு சார்ட் எடுத்துருக்கோம். இதில் ட்ரையாங்கிள் நம்ம வரைய போகிறோம். இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இருக்குது, ஆனால் நமக்கு 8 பீசஸ் போதும். நீங்கள் எப்படி செய்ய ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கூட நிறைய வேணா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இதை அழகாக கட் பண்ணிக்கலாமா? எத்தனை பீசஸ் வேணும்னு சொன்னேன்? நம்ம இப்போ செய்யறதுக்கு 8 பீசஸ் நமக்கு தேவைப்படுது. அக்காட்ட எல்லோ கலர் சார்ட் இருந்தனால இந்த எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ நீங்கள் அதில் செய்யுங்க. இப்போ இந்த பீசஸை நம்ம ஒட்ட போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஒன் சைடில் எல்லாம் கம் கீழே மட்டும் அப்ளை பண்ணுங்க.
பீசஸை ஒட்டிட்டு இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கு இல்லையா கேப்பில், அந்த இடத்துல இந்த பீசஸ்லாம் நம்ம ஒட்ட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க அழகாக சரியான கேப்பில் இருக்கிற மாதிரி இந்த சன் இருக்கும். நமக்கு இப்போ அழகான சின்ன சூரியன் மாதிரி ஒரு கிராஃப்ட் கிடச்சிருக்கா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை வரைஞ்சிக்கலாம். அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பின்னாடி ரவுண்ட் பண்ணி கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு சென்டரில் கம் பேஸ்ட் பண்ணி நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. நமக்கு இப்போ சூப்பரான ஒரு சூரியன் மாதிரி கிரீடம் கிடச்சிருச்சு. நீங்களும் இதை போலவே அழகாக செஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகேவா? சூப்பர்! எல்லாருமே ரொம்ப அழகா இந்த கிராஃப்டை செஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த கிராஃப்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரீடம் மாதிரி செஞ்சுருக்கீங்க இல்லையா, அதை தலையில் எடுத்து வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. பாய் குட்டீஸ். சரிடா முகேஷ், நான் கிளம்புறேன்டா. என்னடா இது, நீயே வந்து இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்க, இப்போயே போகிறேன்றா. இப்போ வேறு என்னால் உன் கூட வர முடியாது, எனக்கும் இங்கே வேலை இருக்கே. சரி என்ன பண்ணுறது தெரில. சரி ஒரு நிமிஷம் நான் வரேன். பட் இருந்தாலும் நீ போகிறதுக்குள்ளே ஹிட்டாகிடும். இந்தா இது கொஞ்சம் துணையாக வச்சுக்கோ, இது வந்து உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதான் டார்ச் லைட். ஏண்டா எனக்கே கண்ணு தெரியாது, இந்த டார்ச் லைட் வச்சு நான் என்னடா பண்ணுறது? உனக்கு கண்ணு தெரியாதான், ஆனால் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உனக்கு எது இருக்கோ தரவால அவனுக்காக தான் இது. இது வந்து உன் சேஃப்டிக்காக தான், வச்சுக்கோ. நீ ஏதோ சொல்கிற. சரிடா நான் போயிட்டு வரேன்டா. பார்த்து போய்ட்டு வா, பார்த்து பத்திரம் டார்ச் லைட்டு. பாய். ஏண்டா கண்ணு தெரியுமா தெரியாதாடா உனக்கு? எரும மாடு மாதிரி வந்து இடிக்கிற. எனக்கெல்லாம் நல்லா தான்டா கண்ணு தெரியும், உனக்கு தெரியாதாடா? ஏண்டா எனக்கு கண்ணு தெரியாதுதான்டா ஒன்றுக்கு 2 டார்ச் லைட் வச்சு எடுத்துகிட்டு வரேன், இது கூட தெரியாமல் இப்படி வந்து இடிக்கிற. ஏன்னா காரா பஸ்ஸாடா? ஏதோ ஹெட்லைட் 2 ஹெட்லைட் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், 2 டார்ச் வச்சுருக்கேன்னு. டார்ச் வச்சுருந்தா போதுமா? டார்ச் ஆன் பண்ண தேவையில்ல. என்னது ஆன் பண்ணலையா? இதான் முன்னாடியே சொன்னாங்க, குருடங்கையில் டார்ச் இருந்து என்ன பிரயோஜனம். என்ன இது ஆன் பண்ணாமலே கொடுத்துட்டானா? அவன் ஆன் பண்ணான்னு நம்பி தானே நான் வேறு இதை எடுத்துகிட்டு வந்தேன். நாம் நம்ம வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு முதல்ல அவனை போய் என்னன்னு கேட்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கூட உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, தொடர்ச்சியா இந்த 2 நாள் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா உங்களுக்கு? சரி சரி, வெரி குட் வெரி குட். இன்னையோட தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம். வெரி குட், சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. சரி, இன்னைக்கு கூட அந்த வெளிச்சத்தை குறிச்சு ஒரு வசனம் கத்துக்கலாம். எல்லாம் கத்துக்கலாமா? இப்ப கூட உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்தை போடுவாங்க, எல்லாம் கவனமா கவனிக்கணும். ஓகேவா? கத்துக்கலாமா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஈஸியா இருக்கா? மறுபடியும் சொல்லாமா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். எல்லாம் டிஸ்பிளே பாக்குறீங்களா? வெரி குட், அழகா சொல்றீங்க. சரி, மறுபடியும் சொல்லாமா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். மத்தேயு 6:22. என்ன குட்டீஸ், எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? கண்ணை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தெளிவா இருக்கணும் சொல்லியிருக்காரு. சரி, இந்த கண்கள் தான் ஆண்டவர் முக்கியமா சொல்லியிருக்காரு. இந்த கண்ணை குறிச்சு என்ன சொல்றானா, தெளிவா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். நம்ம நல்லவைகளை இந்த கண்களினால என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம டிவி பார்க்குறோம், அப்படிதானே? எல்லாரும் டிவி பார்க்குறீங்களா? பார்ப்பீங்க. டிவி பார்க்குறோம், நல்ல விஷயத்த நம்ம பார்க்குறோமா? சரி, எத்தனை பேர் கையில போன் இருக்கு? இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூல் இருக்கு இல்லாதனால எல்லார் கையில என்ன இருக்கு? போன் இருக்கு, அப்படிதானே?
இந்த ஃபோனில் நீங்கள் என்ன செய்றீங்க, படிக்கிறேன் சொல்லிட்டு நிறைய பேர் கேம் விளாடுறீங்க. எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம். குட்டீஸ், நீங்களா யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஃபோனில் என்ன பார்க்குறீங்க? நல்ல விஷயத்த பார்க்குறீங்களா இல்லை கெட்ட விஷயத்த பார்க்குறீங்களா? நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கண்ணு நல்ல விஷயத்த பார்க்கும் போது நல்ல விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். சரிங்களா? இந்த வசனத்தின்படிக்கு நம்ம கண்ணை என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை காத்துக்கொள்ளணும். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். மத்தேயு 6:22. எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. சரி, இப்ப கூட இந்த வசனத்தின்படி நீங்க என்ன செய்யுங்க, நல்லபடியா நல்ல விஷயத்த பாருங்க. இப்ப அடுத்த ப்ரோக்ராமுக்கு நம்ம போலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த தேர்ட் டேலையும் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? வெரி குட். அண்ணன் செகண்ட் டேயில் இதோட கன்க்ளூட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சீக்கிரமாக கதைக்குள்ளே போவோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். நீலகண்டம் பிள்ளை அங்கிள் ஞானசானம் எடுத்து என்னவா மாறினாங்க? தேவசகாயமாக மாறினாங்க. வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது என்னாச்சு? அவர் திரும்ப கோட்டைக்கு வந்துட்டாரா? வெரி குட். ஆமாம், கோட்டைக்கு வந்துட்டாரு. கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன ஆச்சுன்னு சொன்னேன்? உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இவருக்கு விரோதமாக வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப கோபம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முக்கியமாக இவங்க குடும்பத்தாரெல்லாம் இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறாருல்ல, சமத்துவமாக பழகுறாரு பார்த்தீங்களா, ஈக்குவாலிட்டியாக இருக்கார் பார்த்தீங்களா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கூடையும் நண்பனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை போல பழகிறத பார்த்து வெறுப்பாயிருச்சு. நம்ம யாரு, இவன் இப்படி போய் பழகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பார்க்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தேவசகாயம் அங்கிளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. யார் தேவசகாயம் அங்கிள்? நீலகண்டம் பிள்ளை அங்கிள் தான் தேவசகாயமாக மாறினாங்க. இது தெரிஞ்சாலும் தேவசகாயம் அங்கிள் கவலையே படலை. பரவாயில்ல, இவங்க வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுக்கல, அவர் என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பொறுக்காத அவங்க குடும்பத்தாரும் சரி, உயர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது இவரை செஞ்சிடணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. இதன் மத்தியில் அவர் சந்தோஷமாக நாட்களை கழிச்சுக்கிட்டு இருந்தார், சந்தோஷமாக போயிட்டு இருந்தார். ஏன்னா ஏசப்பா அவருக்குள்ளே இருக்காருல்ல. ஆமாம், உங்களுக்குள்ளேயும் ஏசப்பா இருந்தால் எப்பவும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நீங்கள் ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க. ஓகே, இப்போவும் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க குடும்பத்தாரெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் இவரை கூப்பிடுறதில்ல. என்ன நல்ல காரியம் வந்தாலும் இவர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. இவரை குடும்பத்திலேருந்து ஒதுக்குனது போல் வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் மனம் தளராமல் எப்பவும் சந்தோஷமாக இருந்து இயேசுவை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தார். யார் யாரெல்லாம் கஷ்டமாக வர்றாங்களோ, கஷ்டப்பட்ட நிலைமையோடு வர்றாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, கூட இயேசுவையும் கொடுப்பாரு. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. அவருடைய குணத்தை பார்த்து ஒரு நாள் பார்கவி அவங்க மனைவியும் ரசிக்கப்பட்டாங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தெரியுமா? எனக்கு இவர் வேண்டாம், இந்த இயேசுலாம் வேண்டாம், யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தவங்க, அவங்க பிலீஃபில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க இவருடைய வாழ்க்கையை பார்த்து, இவருடைய ஜெபத்தை பார்த்து ஒரு நாள் பார்கவி தெரேசாவாக மாறினாங்க. ஞானப்பூ, தமிழில் அவங்க பேர் ஞானப்பூ. அவங்க இயேசு அறிந்து கொண்டாங்க, அவங்களும் இயேசுப்பாவை அறிந்து கொண்டாங்க. ஒரு நாள் தேவசகாயம் அங்கிள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு அழைப்பே வரல. அதை பற்றி இவர் கவலைப்படலை, அது கேள்வியும் படலை. தற்செயலாக அவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு அங்கே போனார். கோலாகலமாக சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிற குடும்பத்தர்கள்லாம் ஆச்சரியத்தோட ஐயோ வந்துட்டாப்ளே அப்படின்னு சொல்லி முகத்தில் அந்த கோபத்தை காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே வர வைக்கிறாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, உள்ள பயங்கர கோபம், ஆனால் வெளியே என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாங்க. வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சனாக இருக்கணும். உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியே அன்பு காட்டுற மாதிரி
அடிக்கக்கூடாது. இந்த சின்ன வயசுலேயே இதை நீங்கள் கற்றுக்கணும், சரியா? பெரியவங்களுக்கும் இது உதவும், கேட்டுக்கணும். ஆமாம், இப்படி அவரை கோபத்தோடு பார்த்து உள்ளே கூட்டு போயிட்டாங்க. புன்முறுவலோடு சிரித்து பழகி கூட்டு போனாலும் உள்ள பயங்கர கோபம். இந்த சூழ்நிலையில் அந்த உயர்ந்தவர்கள், இந்த ஃபங்க்ஷனை நடத்த வந்திருக்காங்க பார்த்தியா, உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறவங்க, அவங்க வந்து தேவ சகாயத்தை பார்த்து பேசுகிறாங்க. எப்பா, நீ ஏன்பா அங்கே போன, நீ இயேசுவெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேன் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் தேவ சகாய மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்காக உயிரை கொடுத்தவருக்கு நான் உயிரும் கொடுப்பேனே தவிர அவரை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவங்க திட்டிக்கிட்டே போயிட்டாங்க. இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா? பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அந்த உயிரை கொடுத்தவருக்கு நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும், உண்மையாக வாழணும், சரியா? தேவசகாய மக்கள் கிளம்பிட்டாங்கல்ல அந்த இடத்துல இருந்து. யோசிச்சு பாருங்க, அந்த உயர்ந்தவர்கள், அந்த ஃபங்க்ஷனை நடத்த வந்தவங்க, வீட்டு சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து இவர் எப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. எப்படியாவது இவரை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. உடனே அந்த உயர்ந்தவர்கள், அவங்க குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அமைச்சர் ராமையன் கிட்ட வந்து கோல் மூட்டி விட்டுறாங்க. இவர் இது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு, இவர்னால எல்லாருமே ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறாங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் யோசித்துக்கிட்டே இருக்கார். அமைச்சர் ராமையன் ஏதாவது இவனை ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, யோசித்துக்கிட்டே இருக்கும்போது, நீலகண்டம் பிள்ளை அங்கிள் இருக்கார்ல, அதாவது தேவ சகாயமாக மாறினாரே, அவருக்கு ராமையனை பார்க்கறதுக்கு ஒரு வேலை வந்தது. ஏன்னு சொன்னால் 2 பேருமே அந்த கோட்டையில் வேலை செய்கிறாங்கல்ல, எனவே அவரை பார்க்கறதுக்கு, அமைச்சரை பார்க்கறதுக்கு போகிறார். போன உடனே ராமையன் நினைக்கிறார், ஓகே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, நீலகண்ட பிள்ளை நீ தேவ சகாயமாக மாறிட்டியாமே, இந்த இயேசுன்றவரெலாம் ஏற்றுக்கிட்டியாமே, அதெல்லாம் விட்டுருப்பா, எதுக்கு நமக்கு அது, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அமைச்சரை பார்த்து சொன்னாராம், இந்த இயேசுவெல்லாம் விட முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இந்த இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அமைச்சருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ அந்த இயேசுவை விடலை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை அழிச்சிருவேன், ஏதாவது உனக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்ட உடனே அமைச்சருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவர் உடனே இந்த கோபத்தை எல்லா மக்கள்கிட்டையும் காட்டுறாரு, ஏசப்பாவை அறிஞ்ச மக்கள்கிட்ட காட்டுறாரு, எல்லாரையும் கொல்ல நினைக்கிறாரு, எல்லாரையும் அடிக்க நினைக்கிறாரு. அதே போல் நிறைய சர்ச்சஸை அடித்து அசிங்கப்படுத்தி நிறைய ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட மக்களை அடித்து துன்புறுத்தினார். இதை பார்த்தாவது தேவ சகாயம் பயந்துருவார், அந்த மனுஷன் பயந்துருவாருன்னு சொல்லி இவ்வளவு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை எதையுமே கன்சிடர் பண்ணிக்கல. தேவ சகாய மக்கள் எப்போதும் ஜெபம் பண்ணார், ஏசப்பா என்னை காப்பாற்ற வல்லவர், எவ்வளோ பேர் வந்தாலும் ஏசு என்னை காப்பாற்ற வல்லவர்னு சொல்லி அவர் பிலீஃபில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இதை பார்த்த அமைச்சருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், இது தாண்டா ஒரே தீர்வு, மார்த்தாண்டவர்மன் நம்முடைய ராஜா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அரசவைக்கு போகிறாரு. அரசவைக்கு போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறார், இதை மாதிரி நீலகண்ட பிள்ளை தேவ சகாயமாக மாறிட்டான், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாண்டவர்மன் நீலகண்ட பிள்ளையை கூப்பிட்டு அனுப்புகிறார். இவர் போய் அரசருக்கு முன்பாக நிற்கிறார், எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷ முகத்தோடு சிரிப்போடு போய் நிற்கிறாரு. ராஜா இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மக்களாக வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இவர் இப்படி அவமதிச்சாரு, எல்லாத்தையும் இழிவாக பேசுகிறாரு, நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டுறாரு, ஏசுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை எதை குறித்தும் இவர் கவலையப்படலை. இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது தான் உண்மை அப்படின்னு மாத்திரம் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுது. இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல செயல்களை தான் செஞ்சாரே தவிர யாரையும் அவமதிக்கலை, யாரையும் கெடுத்து பேசலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜா யோசிச்சுட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாரு, எப்பா இனிமேல் விட்டுருப்பா, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இயேசுவை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீலகண்ட பிள்ளை என்ன தெரியுமா சொன்னார், தேவ சகாய மக்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த இயேசு தான் எனக்கு, அவர் தான் என்னை மீட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பல்ல கடிச்சிட்டு முகம்லாம் சிவப்பாக மாறுது. கோபம் வந்தால் எப்படி மாறும்,
யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கோவம் வந்தால் முகம்லாம் சிவப்பாக மாறி உங்களை அடித்து துவைச்சிட்றாங்க பார்த்தியா? அதே மாதிரி சூழ்நிலை தான். யோசிச்சு பாரு, பயம் நிறைந்த சூழ்நிலை, நடுக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜா கோவப்பட்டு இவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டு இவனை கொன்றுங்க அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டாரு. போர் வீரர்கள்லாம் இவரை பிடிச்சிட்டு சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. சரியாக 1749 வருஷம் பிப்ரவரி மாதம் 23 இவரை சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் போட்டு இவரை என்ன பண்ணுறாங்க? ஹலோ, சூப்பர். இன்னைக்கு 3வது நாள் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? வெளிச்சம். நம்ம சரீரம், இந்த உடம்புக்கு எது வெளிச்சமா இருக்கு? கண். கண் தான் வாசலா இருக்கு. கண் வழியா தான் இந்த சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பார்வை ரொம்ப கவனமா இருக்கணும்னு இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களா குட்டீஸ்? ஆமா, கையில டார்ச் லைட் இருந்தாலும் கண்ணு பார்க்கலாட்டினா யூஸ் இல்லை. அதே போலதான் உங்க கையில வேதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வேதமே வெளிச்சம் இல்லையா? சரி, அப்புறம் பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, எந்த கிளாஸும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கையில் எதை தான் வச்சுருக்கீங்க? மொபைல் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? உங்கள் கூட உட்காந்து ஏசப்பா அதை பார்ப்பாங்களா? நீ தவறானதை பார்த்துட்டீன்னா உன்னோட கண்ணு குருடாயிடும் கொஞ்ச நாளில். நீ நல்லதை பார்க்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கவனிச்சிங்களா? இந்த கண் இல்லாட்டினா இந்த உலகத்தில் சரியாக வாழ முடியாது. எத்தனை குருடர்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏசப்பா உங்களுக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்காங்கல்ல, கண்ணை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. நல்ல நிலமா இருக்கணும். ஆண்டவராகிய ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கணும். உங்கள் கண்ணை பத்திரப்படுத்திக்கணும். அப்போதான் உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிச்சமா பிரகாசிப்பார். நாளைக்கு சந்திக்கலாமா? பாய்.